சென்னையின் பல பகுதிகளில் திடீரென கொட்டி தீர்க்கும் கனமழை. அதிகபட்சமாக மேடவாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. வேளச்சேரி, கோயம்பேடு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை. ஆவடியில் சூறைக்காற்றால் வாகன ஓட்டிகள் அவதி. கனமழையால் கோயம்பேடு சந்தைக்குள் தேங்கிய நீர். மதுரவாயில் பகுதியில் நீர் தேங்கியதால் மக்கள் தவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கனமழையால் சாலையில் தேங்கிய தண்ணீர். பேருந்து சிக்கியதால் தவித்த பயணிகள். குமரி மாவட்டம் ராமன்துறை, புத்தன்துறை மீனவ கிராமங்களில் கடல் சீற்றம். அடிக்கடி பேரலைகள் எழ வாய்ப்பு உள்ளதாக கள்ளக்கடல் எச்சரிக்கை. ஊரக மற்றும் நகர்ப்புற ஊராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி. சட்ட முன்வடிவுகளை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும், அதாவது கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியா தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அரசு என அமித்ஷா கூறவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் கூறுகிறோம் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. பொன்முடி உள்ளிட்ட 3 அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி முறையீடு. நோட்டீஸ் பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு கூறியதால் அமளியில் ஈடுபட்ட அதிமுக வெளிநடப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த அன்புமணி. பின்பு பேசுவதாக கூறிய அன்புமணி. இந்தியா அலையன்ஸ்ல வந்து இப்ப ஏடிஎம் நன்றிங்க. இந்த கேள்விகளை நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும் இப்ப இந்தியா அலையன்ஸ்ல வந்து இப்ப ஏடிஎம் நன்றிங்க. இந்த கேள்விகளை நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் கமல்ஹாசன் சந்திப்பு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக சந்திக்கவில்லை என பேட்டி. ராஜ்யசபா நன்றி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது பார்ட்டியில முடிவு பண்ணி யாருன்னு முடிவானதான் அப்ப நன்றி சொல்ல வருவோம். இப்ப வந்தது நன்றி சொல்லல, கொண்டாட வந்திருக்கோம். இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேஸ்னால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள். அதனால அந்த கொண்டாட்டத்துக்காக தான் நான் வந்தேன். திருநெல்வேலி இருட்டுக்கடை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு வரதட்சணை கொடுமை என புகார். கடையை எழுதி கேட்பதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார். அந்த பொண்ணோட லிவிங்ல இருப்பேன். அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியிலேயே. உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்ல அங்க ஏதாவது உங்களை ஏதாவது ரிட்டர்ன் பண்ணாங்களா? அப்படி ஏதாவது பண்ணிருக்காங்களாமா? அவங்க எனக்கு கொலை மிரட்டலே பண்ணிருக்காங்க சார். பிசிக்கலாவும் இது பண்ணிருக்காங்க. ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் நுரை பொங்க வெளியேறும் நீர். கர்நாடகாவில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுகள் கலப்பதே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கோயம்புத்தூர் இந்துஸ்தான் பாராமெடிக்கல் கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவி தற்கொலை. மாணவி கீழே விழுந்து விட்டதாக மட்டுமே கூறியதாகவும் இறந்த தகவலை தெரிவிக்கவில்லை என்றும் பெற்றோர் புகார்.
சேலத்தில் பட்டப்பகலில் கல்லூரி மாணவிக்கு கத்தி குத்து. பேருந்து நிலையத்தில் தகராறு ஏற்பட்ட நிலையில் காதலியை குத்திவிட்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. $71,000 நெருங்கியது ஒரு சவரன் தங்கத்தின் விலை. ஒரே நாளில் $760 உயர்ந்து $70,520க்கு விற்பனை. முதல் முறையாக மும்பையில் இயக்கப்படும் விரைவு ரயிலில் ATM அறிமுகம். ஓடும் ரயிலில் சிக்கலின்றி பணம் எடுக்க முடிகிறதா என சோதித்து பார்க்கும் ரயில்வே. IPL-இல் வெற்றி பாதைக்கு திரும்ப போவது யார்? டெல்லி ராஜஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை. தெற்கு ஈராக்கை மிரட்டிய புழுதி புயல். 1000 பேருக்கு மேல் மூச்சு திணறலால் பாதிப்பு. அமெரிக்காவுக்கு கனிமங்கள், உலோகம், காந்த பொருட்கள் ஏற்றுமதியை சீன அரசு நிறுத்தியுள்ளது. போயிங் நிறுவனத்திடமிருந்து விமானங்கள் வாங்குவதற்கும் சீனா தடை விதித்துள்ளது. உலகின் இரு மிகப்பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் பரஸ்பர வரி விதித்து வர்த்தக போரில் ஈடுபட்டு வருகின்றன. சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 145% வரி விதித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 125% வரி விதிக்கப்படும் என சீனா அறிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவுக்கு கனிமங்கள், முக்கிய உலோகங்கள், காந்தம் போன்ற பொருட்களின் ஏற்றுமதியை சீனா நிறுத்தியுள்ளது. இதனால் அமெரிக்காவின் ஆயுதங்கள், மின்னணுவியல், வாகனங்கள் தயாரிக்க தேவையான மூலக்கூறுகள் முற்றிலும் தடைபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கார்கள் முதல் ஏவுகணைகள் வரை தயாரிக்க தேவையான காந்தங்கள் மற்றும் மூலக்கூறுகளின் ஏற்றுமதியை சீனா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. பாதுகாப்பு, மின்சார வாகனம், எரிசக்தி மற்றும் மின்னணுவியல் துறைகளில் பயன்படுத்தப்படும் 17 தனிமங்களின் தொகுப்பான உலகின் அரிய மண் தாதுக்களில் சுமார் 90% சீனா உற்பத்தி செய்கிறது. சமாரியம், காடோலினியம் உள்ளிட்ட 7 வகை நடுத்தர மற்றும் கனரக அரிய மண் தாதுக்கள் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தவும் சீனா முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சீனாவின் இந்த புதிய கட்டுப்பாடுகள் அமெரிக்காவின் இராணுவ தளவாட உற்பத்தியை பெருமளவில் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவில் இருந்து வரும் அரிய மண் தாதுக்களை அமெரிக்காவில் உள்ள லாக்ஹீட் மார்டின், டெஸ்லா, ஆப்பிள் போன்ற பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்தி வருகின்றன. சீனாவால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அரிய உலோகங்கள் காந்தங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. மின்சார கார்கள், ட்ரோன்கள், ரோபோக்கள், ஏவுகணைகள், விண்கலம், பெட்ரோலில் இயங்கும் கார்கள் ஆகியவற்றின் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் இந்த வகையான அரிய உலோகங்கள் மிகவும் அவசியமாகும். கார்கள் முதல் ஏவுகணைகள் வரை தயாரிக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் அனைத்தும் இந்த ஏற்றுமதி தடையால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதேபோல போயிங் நிறுவனத்திடமிருந்து விமானங்களை வாங்கக்கூடாது எனவும் சீன விமான சேவை நிறுவனங்களுக்கு அந்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் விமானங்கள், ராக்கெட்டுகள், செயற்கைக்கோள்கள் மற்றும் ஏவுகணைகளை வடிவமைத்து தயாரித்து விற்பனை செய்கிறது. வருவாயின் அடிப்படையில் உலகின் 4வது மிகப்பெரிய நிறுவனமாக உள்ள போயிங் டாலர் மதிப்பின் அடிப்படையில் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளராகவும் உள்ளது. சீனாவிற்கு அடுத்த 20 ஆண்டுகளில் தனது 20% விமான தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்ய போயிங் ஒப்பந்தம் செய்துள்ளது. 2018ஆம் ஆண்டில் போயிங் நிறுவனத்தின் 25 விழுக்காடு விமானங்கள் சீனாவுக்கு மட்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இந்நிலையில் சீனாவின் நடவடிக்கை போயிங் நிறுவனத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது.